பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கிறீங்க? ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில அற்புதம் செய்யறாரா? உங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கிறாரா? உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறாரா? கண்டிப்பா கொடுப்பார். உங்கள் தேவைகளை சந்திப்பார். நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கையில அவர் எல்லாவற்றையும் கொடுத்து உங்களை நடத்துவார். சரிங்க, இன்னைக்கு ஒரு வசனம் 145 சங்கீதம் 15 வசனம். எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது, ஏற்ற வேளையிலே நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். ஏற்ற வேளையிலே நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்க. எல்லாம் இந்த உலகத்துல படைக்கப்பட்ட அத்தனை ஜீவன்களும் யாரை நோக்கி கொண்டிருக்கிறதா? அவரை நோக்கி கொண்டிருக்கிறது. நான் சிறு பிள்ளையா இருக்கும் பொழுது என்னுடைய பாட்டி சொல்லுவாங்க, அதிகாலை நேரத்துல இந்த குருவிகள் 5 மணிக்கெல்லாம் நல்ல அழகாய் கத்தும். நிறைய குருவிகள் எங்க வீட்டில் இருக்கிற மரத்துல அது உட்கார்ந்து கொண்டு ரொம்ப அழகாய் கத்தி கொண்டு இருக்கும். அப்போது எங்க பாட்டி சொல்லுவாங்க, இந்த பறவைகள் இந்த அதிகாலை நேரத்திலே ஆண்டவர் எவ்வளவு அழகாய் துதிக்குது பாரு. இந்த நாள் முழுவதும் அந்த பறவைகளுடைய அத்தனை தேவைகளையும் ஆண்டவர் சந்திப்பார், அதே போல நம்முடைய தேவைகளை சந்திப்பார் என்று சொல்லுவார்கள். எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை. தேவ பிள்ளைகளை எல்லா ஜீவனுடைய கண்களும் அவரையே நோக்கி கொண்டிருக்கிறது. ஏற்ற வேளையிலே அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறது. நம்முடைய கண்கள் யாரை நோக்கி கொண்டிருக்கிறது? சங்கீதக்காரன் ரொம்ப அழகா எழுதுறாருங்க. 121 சங்கீதம் 1 வசனம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானுடைய கைகளை நோக்கி இருக்கிறது போல என் கண்கள் கர்த்தர் எனக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும் அவரையே நோக்கி கொண்டிருக்கும். பிரியமான தேவ பிள்ளைகளை, ஏற்ற வழியிலே நம் தேவைகள் சந்திக்கப்படும். அதான் இன்றைக்கான வார்த்தை. ஏற்ற வேளையில எப்படி அந்த ஜீவனுக்கெல்லாம் தகப்பன் ஆகாரத்தை கொடுக்கிறாரோ அவருக்கு ஏற்ற வேலை தெரியும். அவருக்கு எப்ப எதை எங்கெங்க யாரும் கொடுக்கணும். அந்த ஏற்ற வேலை வரும்பொழுது நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும். ஒருவேளை நீங்க ஏதோ ஒரு தேவைக்காக ஜெபிச்சுட்டு இருக்கோம், பாஸ்டர் என் மகளுடைய திருமணத்துக்காக ஜெபிக்கிறேன், படிப்பின் காரியத்துக்காக ஜெபிக்கிறேன், ஒரு வீடு கட்டுறதுக்காக ஜெபிக்கிறேன், இல்லை என்றால் ஏதோ ஒரு பொருளாதார தேவைக்காக, சரீர சுகத்திற்காக, ஏதோ ஒரு தேவைக்காக நீங்க ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களா? உங்கள் தேவைகள் ஏற்ற வேளையிலே நிச்சயமாய் சந்திக்கப்படும். உலகத்தில் அவரால் படைக்கப்பட்ட அத்தனை ஜீவன்களுக்கும் ஏற்ற வேளையிலே ஆகாரம் கொடுக்கிற ஆண்டவர், போஷிக்கிற ஆண்டவர், நடத்துகிற ஆண்டவர், தப்புவிக்கிற பாதுகாக்கிற தேவன். இந்த வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையை விசுவாசித்து அவரை இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட அவரை நம்பி இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஏற்ற வேளையிலே நம்முடைய தேவைகளை அவர் சந்தித்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். அது எவ்வளோ சின்னதா இருந்தாலும் எவ்வளோ பெருசா இருந்தாலும் அந்த தேவைகளை சந்திப்பதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். 25 லட்சத்துக்கும் அதிகமான ஜனங்கள் வனாந்திரத்தில் வழிநடத்தப்பட்ட போது அத்தனை பேருக்கும் ஆகாரத்தை கொடுத்து, இறைச்சியை கொடுத்து, தண்ணீரை கொடுத்து, நல்ல அழகான கால சூழ்நிலையை கொடுத்து, அக்கினி சமூகம் மேக சமமாய் நின்று பாதுகாத்து தேவைகளை சந்தித்த ஆண்டவர் உங்கள் தேவைகளை என் தேவைகளையும் சந்தித்து ஏற்ற வேளையிலே அதை நிறைவேற்றுவார். நம்புறீங்களா? விசுவாசத்தோடு ஜெபிப்போமா? இன்றைக்கு பெற்றுக்கொள்ள போகிறோம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவர், இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். அப்படி குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன். ஏற்ற வேளையிலே நீர் படைத்த ஜீவன்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறேன். உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட தாயின் கர்ப்பத்திலே ஆண்டவரை உருவாக்கி பெயர் வைத்து இதுவரை நடத்துகிற உங்களுடைய பிள்ளைகளுடைய தேவைகளை ஏற்ற வேளையிலே சந்தியும் நிரப்பும் காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.